மணி இப்போ நைட்டு 10:30 போல் ஆகுது. எனக்கு சரியான தூக்கம், போய் தூங்கலாமான்னு தான் இருக்குது. ஆனால் சன்சி வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா தேர்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மற்ற எக்ஸாம்னா கூட கொஞ்சம் நேரமாக தூங்கிடுவா. நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம். இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கா. குட்டி பாப்பா அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டா. கிச்சனில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவாமல் இருந்தது. சரி, அவள் படிக்கிற வரைக்கும் இந்த பாத்திரத்தையாவது கழுவலான்னு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். நிறைய பேர்த்து வீட்டு கிச்சனில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு வந்து இருக்கும். அந்த சிங்கில் இருக்கிற குழாயில் ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போய் அடைச்சிக்கிறதால தான் கரப்பாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்காக வருது. ஃபுட் வேஸ்ட் எல்லாம் அடைக்காமல் இருக்கிறதுக்கும் தண்ணி ஈஸியாக போகிறதுக்கும் நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனர் வந்து யூஸ் பண்ணலாம். கரப்பாம்பூச்சி அந்த பைப்பில் வரும் பொழுது அந்த பைப்பில் நிறைய கரப்பாம்பூச்சி முட்டைகளும் விட்டுருக்கும். அதனால தான் சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி வந்து வருது. நம்ம ட்ரைனேஜ் கிளீனர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த முட்டை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும். கரப்பாம்பூச்சி முட்டை கூட இருக்காதுங்க. ட்ரைனேஜ் கிளீனர் ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது கரப்பாம்பூச்சி தொந்தரவுமே இருக்காது. நான் வாரத்துக்கு ஒரு முறை ட்ரைனேஜ் கிளீனரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். 3 பாக்கெட் வாங்கும் பொழுது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட் வேணும்னா டைரெக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷத்தில் கழுவிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் தாங்கலை. 2 பேரும் போய் தூங்கலாம், இனி காலையில் எழுந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு அவளுமே கிளம்பிட்டா. உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கெல்லாம் தேர்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.